ஹார்ட் அட்டாக் அப்படின்றது நீங்கள் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு நாளில் பில்ட் ஆகிற விஷயம் இல்லை, பல நாளாக பில்ட் ஆகிட்டு வந்து ஒரு நாள் எரப்ட் ஆகிற விஷயம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு அடைப்பு ஏற்பட ஆரம்பிக்குது, அப்போது உங்கள் ஹார்ட்டு யூஸ்வலை விட கஷ்டமாக வேலை செய்யணும். அந்த டைம் நீங்கள் இன்னும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்க அப்படின்னா ஹார்ட்டுக்கு இன்னும் கஷ்டம் வருது, அரெஸ்ட் வருது. இது வரத்துக்கு முன்னாடியும் யூ வில் see some kind of symptoms. மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்கும், லைட்டாக செஸ்ட் பெயின் இருக்கும். அந்த கஷ்டங்கள்லாம் வரும்போது நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, எனக்கு கேஸ் நேற்று நைட்டு சாப்பிட்டது சரியில்லை அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஹார்டாக புஷ் பண்ணும்போது that's when they get into an arrest. It is more to do with your lifestyle. அன்றைக்கி காலையில் தப்பான டைமில் நீங்கள் போய் ஹார்டாக ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். ஸ்லீப் சைக்கிள் மாறும்போது தான் மேக்ஸிமம் ஹார்ட் அட்டாக்ஸ். எந்த டைமில் மேக்ஸிமம் ஹார்ட் அட்டாக்? ஒரு மனிதன் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் அந்த ஒரு 3 ஹவர்ஸில் நிறைய ஹார்ட் அட்டாக்ஸ் வருது, ஸ்லீப் சைக்கிள் மாறும்போது. ஸோ இது வந்து ஒரு காமன் திங். இப்போது ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்றது நம்ம அந்த பிகாஸ் ஆஃப் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் நம்ம பார்க்குறது இல்லாமல் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த மார்னிங் டைமில் அவங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது நடக்கிறது. ஃபேமிலி டாக்டர் அப்படின்ற ஒரு பழக்கமே இன்றைக்கி யாருக்குமே கிடையாது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இதுக்கு யார் பெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட், அவங்கள்ட்ட போகலாம் அப்படின்னு போகும்போது ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்றவங்க அவங்களோட ஸ்பெஷலைசேஷன் பார்ப்பாங்க. ஒரு ஃபேமிலி டாக்டர்னு இருக்கும்போது உங்கள் ஃபேமிலியோட ஃபுல் ஹிஸ்ட்ரி தெரியும் போது எப்போ என்ன பண்ணணும்னு அவங்களால சரியாக கைட் பண்ண முடியும். ஸோ இதில் நான் சொல்ல விரும்புறது என்னென்னா எவ்ரி ஒன் ஷுட் ஹேவ் அ ஃபேமிலி ஃபிசிஷியன். நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்காத விஷயம் என்னென்னா பாடி பில்டிங் அப்படின்னு ஒன்று ஆம்பளைங்களுக்கு வேறு எக்ஸசைஸ், பொம்பளைங்களுக்கு வேறு எக்ஸசைஸ் அப்படி எதுவுமே கிடையாது. எல்லார் உடம்புலையும் ஒரே மாதிரி மசில்ஸ் தான் இருக்குது, ஓகேவா? ஆனால் அந்த மசிலோட ப்ரப்போர்ஷன் வித்தியாசமாக இருக்குது. ஒரு ஆண் அப்படின்னும் போது அவனுக்கு ஷோல்டர்லேயும் அப்பர் பாடிலையும் நிறைய மசில் இருக்க போது, ஒரு பெண்ணுக்கு பை நேச்சர் ஹிப்பிலேருந்து கீழே நிறைய மசில் இருக்க போது 90% ஆஃப் த கேசஸ். அப்போ உங்கள்கிட்ட மசில்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்ஸசைஸை சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஆணுக்கு பெண்ணுக்கு அப்படின்னு இல்லை. இப்போ உங்களுக்கு ஸ்ட்ராங் ஷோல்டர் வேணும் அப்படின்னா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதே எக்ஸசைஸ் தான் பண்ண போகிறோம். ஸ்ட்ராங் லெக்ஸ் வேணும்னா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் அதே மாதிரி எக்ஸசைஸ் தான் பண்ண போகிறோம். பட் அதில் ஷேப்பில் வந்து பெண்கள் வந்து காஸ்மெட்டிக்காக எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், எனக்கு வந்து ரவுண்ட் பட் வேணும் அப்படின்னும் போது அதுக்கு அவங்க எக்ஸ்ட்ரா எக்ஸசைஸ் செய்ய போகிறாங்க. ஸோ தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். உங்கள் பாடியில் உங்கள் மசிலை எப்படி ஷேப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி எக்ஸசைஸ் சூஸ் பண்ண போகிறீங்க. ஓகே. எந்த டைம் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபால் டெய்லி ஜிம்முக்கு போக முடியும், ரெகுலராக அவங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி டெய்லி ஒரு டைமில் போக முடியும்னா அதுதான் பெஸ்ட் டைம். இப்போ காலையில் 5 மணிக்கு போனால் தான் பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறோம் அப்படின்னா, பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், அதுக்கப்புறமா வந்து வீட்டு வேலை செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னா 5 மணிக்கு அவங்களால போக முடியாது, ஓகேவா? இது நான் சொன்ன உடனே வந்து வீட்டு வேலை செய்யறதுக்கு தான் பெண்களான்லாம் எதிர்க்காதீங்க, இவங்க ஹவுஸ் ஒய்ஃப்னு சொன்னதுனால நான் இதை சொல்கிறேன், ஓகே? ஸோ அப்போ அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும்போது அதை விட்டுட்டு அவங்க போனாங்க அப்படின்னா நாளைக்கு பசங்க வந்து அம்மாவோட வந்து அந்த பாண்டிங் மிஸ் ஆக போகுது. இப்போ அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரோட ஒர்க்கு முடிஞ்சிருச்சு, எனக்கு காலையில் 10லேருந்து சாயந்தரம் 4 வரைக்கும் ஃப்ரீ டைம் இருக்குது அப்படின்னும் போது அந்த டைமில் 1 ஹவர் அவங்க ரெகுலராக ஜிம் பண்ணாங்கன்னா தட்ஸ் த பெஸ்ட் டைம். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மசில்ஸ் ஒன்று அப்படின்னாலும் ஹார்மோன்ஸ் டிஃப்ரெண்ட். இப்போ ஒரு ஆணால் வந்து 1 kg மசில் ஒரு மாதத்தில் இன்க்ரீஸ் பண்ண முடியும்னா அந்த 1 kg மசிலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அந்த பெண் 3லேருந்து 4 மாதம் கஷ்டப்படணும், ஓகேவா? மென் அப்படின்னும் போது டெஸ்டோஸ்ட்ரான் பேஸ்ட் பீயிங்ஸ், விமன் வந்து ஈஸ்ட்ரோஜெனிக் பீயிங்ஸ். ஸோ டெஸ்டோஸ்ட்ரான் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக இவங்களோட மசில்ஸை வேகமாக வளர்கிறதுக்கும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ண போகுது. பெண்களுக்கு அந்த அட்வான்டேஜ் கிடையாது அப்படின்னும்போது ஒரு பெண் மசிலை பில்டு பண்ணுறா அப்படின்னா அவள் வந்து ஒரு ஆணை விட 2லேருந்து 3 மடங்கு எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் போடுறா, ஓகேவா? அது ஃபஸ்ட்டு இன்ஸ்பைரிங் ஃபேக்டர்.